ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். கடந்த சில வீடியோ பதிவுகள் ஊடாக நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிற வார்த்தையை அடிப்படையாக கொண்டு நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவும் அது பிரயோஜனமாகவும் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை மையமாக வைத்து இன்றைக்கு பலவிதமான கள்ள உபதேசங்கள், கள்ள ஊழியங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான ஊழியங்கள் மூலமாக, அப்படிப்பட்டதான கள்ள உபதேசங்கள் மூலமாக இன்றைக்கு ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. நான் அடிக்கடி ஆரம்பத்திலேயே கூட நான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருடைய தோட்டத்திலே வேலை செய்கிற ஒரு சாதாரண ஒரு ஊழியனாக, சாதாரண ஒரு பணியாளனாக நான் இதை குறித்து நான் ஒரு பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன். அதனாலே இந்த வீடியோ பதிவுகள் ஊடாக உங்களுக்கு திருவசனமாக தேவ ஆவியானவருடைய உதவியோட கூட உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பதற்கு நான் விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பலவிதமாக பரிசுத்த ஆவியானவரை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பலவிதமான போதனைகள் இன்றைக்கு எழும்பி இன்றைக்கு சபைகளை குழப்பிக் கொண்டிருக்கிறது, ஊழியங்கள் குழப்பப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவம் என்கிற அந்த சமுதாயம், கிறிஸ்டியானிட்டி சொசைட்டி எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்ட நிலையிலே, பிழையான வழிகளிலே, பிழையான பிராக்டிசஸ் இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே புகுந்து இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இவைகள் எல்லாம் எப்படி நடக்குது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை அடிப்படையாக வைத்துத்தான் இவர்கள் இந்த காரியங்களை செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எதை செய்தாலும் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் இதை எங்களுக்கு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இதை செய்ய சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை அடிப்படையாக வைத்து, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய பெயரை வைத்துக் கொண்டு அவர்கள் இப்படிப்பட்டதான உபதேசங்களையும் இப்படிப்பட்டதான பிழையான அற்புத அடையாளங்கள் மூலமாக பிழையான பிராக்டிசஸ், பல விதமான காரியங்களை திருச்சபைகளுக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே, அதே நேரத்திலே தேவ ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அதனாலே தான் பரிசுத்த ஆவியானவர் அவர் யார், அவர் எப்படி செயல்படுவார் என்று சொல்லி நாங்கள் சில செய்திகளூடாக நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். 50ஆம் நாள் என்கிற அந்த செய்தியினூடாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் பேசியிருக்கிறேன். அதே நேரத்தில் சத்திய ஆவியானவர் என்கிற அந்த செய்தியினூடாக நான் உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்படி செயல்படுவார், தேவனுடைய வார்த்தை இல்லாமல் அவர் செயல்பட மாட்டார் என்பதை குறித்து நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். அதே போல இன்றைய நாளிலும் ஒரு தேவ வசனத்தை அடிப்படையாக கொண்டு இன்றைய நாளிலும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் சில காரியங்களை தியானித்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனம் நமக்கு இப்படியாக சொல்கிறது, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த காலத்திலே அவர் பேசிய வார்த்தைகள். அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சீஷர்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த வார்த்தைகளை பேசுகிறதை நாங்கள் பார்க்கலாம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், அவர் என்னுடையதில் இருந்து எடுத்து, அவர் இயேசுவின் இடத்தில் இருந்து எடுத்துத்தான் அவர் ஒரு காரியத்தை பேசுவார், ஒரு காரியத்தை அவர் செயல்படுத்துவாரே ஒழிய அவர் தன்னிச்சையாக தன்னுடைய சுய விருப்பத்தின்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. திருத்துவத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் 3 தேவர்கள் அல்ல, 3 தேவன் அல்ல, அவர்கள் ஒரே தேவன். 3 விதமாக 3 பரிணாமங்களிலே அவர் எங்களோடு எங்களுடைய வாழ்க்கையில அவர் செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலும் அப்படியான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். எப்படி அது முடியும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய சர்வ வல்லமைத்துவத்தை நாங்கள் எங்களுடைய 1 கிலோவும் 400 கிராமும் இருக்கிற இந்த மூளையினாலே அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் இயேசு சொன்னார், பிதா ஒருவனை எனக்கு வெளிப்படுத்தினாலே ஒழிய ஒருவனும் என்னை அறிந்து கொள்ள மாட்டான் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இது எங்களுக்கு வெளிச்சமாக, வெளிப்படுத்துதலாக எங்களுக்கு கிடைக்கும் பொழுதுதான் நாங்கள் அவருடைய இந்த சர்வ வல்லமைத்துவத்தை குறித்து, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதனுடைய அந்த புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு உண்டாகும். ஆகையினாலே நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது
இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெறும் பொழுது பரலோகத்திலே இருந்து ஒரு சத்தம், வானங்களிலே இருந்து ஒரு சத்தம் கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சத்தம் சொல்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டதை பரிசுத்த வேதாகமத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதே போல இயேசுவானவர் தன்னுடைய ஊழிய காலப்பகுதியிலே நீங்கள் பார்க்கும் பொழுது, நான் என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன், குமாரனில் பிதா மகிமை அடைகிறார் என்று சொல்லி இயேசுவானவர் பிதாவை மகிமைப்படுத்துகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்படி செயல்படுகிறார் என்று சொன்னால், அவர் இயேசுவினுடைய விருப்பத்தின்படி, இயேசு கிறிஸ்துவானவர் என்னத்தை சொல்லுகிறாரோ அதன்படி அவர் செயல்படுவதுதான் அவருடைய கடமை, அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்னுடையதில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கலாம். யோவான் 1 அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்து நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கு தெளிவுண்டாகும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய வார்த்தையாக இங்கே அவர் காணப்படுகிறார். அவருக்கு இன்னொரு பேருண்டு, தேவனுடைய வார்த்தையானவர். அதான் அவர் சொன்னார், வார்த்தையானவர் மாமிசமானார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் வெளிப்படுத்தல் 19:13 பார்க்கும் பொழுது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ஆகையாலே பரிசுத்த ஆவியானவர் அவர் இயேசுவை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி இங்கே காணப்படுகிறது. அவர் இயேசுவை மகிமைப்படுத்துவார் என்று சொன்னால் தேவ வார்த்தையின் அடிப்படையிலே அவர் செயல்படுவார். அவர் தேவ வார்த்தையிலிருந்து எடுத்து நமக்கு அறிவிப்பார். தேவ வசனத்தை விட்டு, தேவ வசனத்தை அடிப்படையா இல்லாமல் அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்பதற்கான தெளிவான பதில் இதுதான். ஆகையினாலே எனக்கு பிரியமான சகோதரனே, எனக்கு பிரியமான சகோதரியே, நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய திருச்சபையிலே நீங்கள் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுடைய ஊழியத்திலே நடக்கின்ற கிரிகைகள் மூலமாக, அவர்களுடைய பிரசங்கங்கள் மூலமாக இயேசுவானவர் மகிமைப்படுகிறாரா இல்லையா? ஏனென்று சொன்னால், இயேசுவானவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமைப்படாத எந்த ஒரு கிரியையையும் பரிசுத்த ஆவியானவரால் அது நடக்கவில்லை என்பதற்கு இதுதான் உதாரணம். ஏனென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நாங்கள் எப்படிப்பட்டதான போதனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எப்படிப்பட்டதான பிரசங்கங்களை நாங்கள் கேட்கிறோம், எப்படிப்பட்டதான உபதேசங்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடைபிடிக்கிறோம், எப்படிப்பட்டதான அற்புத அடையாளங்களை ஹல்லேலூயா இது தேவன் செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், வஞ்சிப்புகளும் ஏமாற்று வேலைகளும் பொய்களும் இன்றைக்கு பெருகிக் கொண்டிருக்கிற காலப்பகுதியா இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாங்கள் எழுப்புதலை நோக்கி, ஒரு ரிவைவலை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே இன்றைக்கு அதே நேரத்திலே பிசாசு தேவ ஊழியர்கள் என்று தன்னுடைய ஊழியர்களை எழுப்பி அவன் கலந்து வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கு கலைகள் எழுந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் தேவனுடைய தோட்டத்திலே, தேவனுடைய வயலிலே. ஆகையினாலே அன்பானவர்களே, தேவ வார்த்தையை சரியாக நாங்கள் கற்றுக்கொள்ளுவோம், தியானிப்போம், அதே நேரத்திலே ஜெபத்திலே தரித்திருப்போம். அதே நேரத்திலே நீங்கள் கேட்கின்ற யூடியூப் வாயிலாக சரி, அல்லது வேற சோசியல் மீடியா வாயிலாக சரி, நீங்கள் தொலைக்காட்சி வாயிலாக அல்லது எதன் மூலமாக இருந்தாலும், எந்த ஊடகத்தினூடாக இருந்தாலும், நீங்கள் கேட்கின்ற தேவ செய்திகள், நீங்கள் பார்க்கின்ற தேவ வார்த்தைகள், அதே நேரத்திலே பார்க்கின்ற வீடியோக்கள், நீங்கள் ஊழியர்கள், தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிற தேவ மனிதர்கள், அவர்கள் கர்த்தரினாலே, கர்த்தருடைய வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்களா அல்லது என்ன விதமாக அவர்கள் நடத்தப்படுகிறார்கள்? நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வார்த்தையாகிய கண்ணாடியை போட்டு அந்த வார்த்தை கூடாக நீங்கள் அவர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கிறது.
தொடர்ந்தும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார் தன்னுடைய வார்த்தையின் அடிப்படையாக. God bless you.